என்னது பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சான்? இந்த கால் கட்டு போடாத வரைக்கும் ஒரு பய வீட்டுல ஒழுங்கா தங்கவே மாட்டானுங்களே. அதுவும் இவன் காதல் இளவரசன், தெரு தெருவா பவனி வருவானே. அல்லோ அல்லோ அல்லோ, வாடா. டெலிபோன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா. யாருகிட்ட? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் தான் இங்க நிக்கிறேனே. அந்த பக்கம் யாரும் இல்ல, அதனால எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நீயே பேசிக்கிற அளவுக்கு என்ன கவலை? தலையவே காணுமேடா. அதாவது நீ தலையங்க எழுதி கொடுக்கலையா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரம் பிரிண்ட் ஆகாம அப்படியே நிக்குது. அதுக்கு தான் மேட்டர் இருக்க. மேட்டர் இருக்கா? எங்க சொல்லி எழுதிக்கிறேன். அதை எழுத முடியாது, பார்க்கணும். பார்க்கணுமா? மைக்ரோ பிலிமே கண்டுபிடிச்சிட்டே. பரவாயில்ல, கட்டிக்கார புள்ள கண்டுபிடிச்சிட்ட. சரி, இப்ப இதுக்கு விலை என்ன இருக்கும் சொல்லு பாக்க. என்ன இது மைக்ரோ பிலிமா இருக்கிறதுனால ஒரு 20-25 ரூபாய் தாளம். உங்கையில இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு அதிகமா போட்டா 50 ரூபாய்க்கு மேல தாளாது. ஏமாந்து வாங்கிடாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட விலை 50 லட்சம் ரூபாய் தரும். இத்தினோண்டு இருக்குது, 50 லட்சமா? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஆனந்த விகடன், தினமணி கதிர் ஆபீஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். ஆபீஸுக்கு எல்லாம் அப்புறம் போலாம். வருமால இருந்து என்ன வருது சொல்லு. வருமாவில இருந்து தேயில வருது, தேக்கு மரம் கூட வருதுடா. இல்ல, கப்பல் வருது. தலையங்கமே எழுதி கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே ஓடல. கஞ்சா அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்குதுடா. ரைட் ரைட். கஞ்சா அப்படின்னு. தேங்க்யூ தேங்க்யூ. நோ மென்ஷன். எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் தெரியுதா? எதுக்கு? சில சமயங்கள்ல நீ வளரும் போது கூட நல்ல விஷயங்கள்லாம் அள்ளி கொட்டிடுற. எழுது எழுது எழுது. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். கருப்பு என்னது? கருப்பு தங்கமா? சும்மா நடுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அபினுக்கு செல்ல பேரு கருப்பு தங்கம்ங்கிறது. அப்போ வித்தின் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் போட வேணாம், நாங்க சொல்றதை எழுதுங்க போதும். சரி சொல்லுங்க. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். இதுவரை கருப்பு பணக்காரர்கள், சாராய முதலாளிகள், தில்லுமுல்லு திலகங்கள், திரைமறைவு திருடர்கள் ஆகியோரின் முகமூடிகளை கிழித்தெறிந்த ஆனந்தின் பேனாமுனை அடுத்து எழுதப் போவது கருப்பு தங்கம். சமூக விரோத சக்தி ஒன்று வரிப்புலியாக உருமாறி இருக்கிறது. அது பசுத்தோலை போர்த்திக் கொண்டு சட்டம் நீதி என்ற வெள்ளாடுகளை வேட்டையாடத் தொடங்கி இருக்கிறது. இந்த புலியின் இருப்பிடம் எது? உனக்கு என்ன வேணும்? உஷா, எங்க அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு அவனை சட்டத்து கையில ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னையே உனக்கு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள நான் கராத்தே ஸ்கூல்ல ஆவும் கத்திய கிழவி ஆயிடுவேன். நீங்களும். ஆனா நான் கிழவன் ஆக மாட்டேன். ஏ, நீங்க மட்டும் என்னைக்கும் 16 வயசுன்னு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. வர ஏன் வாங்கணும்? ஒழுங்கா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். வேணா ஊர்ல கேட்டுப்பாரு. தர்த்திருமையா? நீ கேட்ட கேள்விக்கு பதில். என்ன சாப்பிடுற? கூல் ட்ரிங்க்ஸ்? சரி, சாப்பிட்டு தொலைச்சு கூல் டவுன் ஆக்குவோம். ஓகே பாய். சீஃப், கலெக்டர் கௌசல்யாவோட மகன் தான் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆனந்த். அன்டவுட்லி. ஓ, இப்பதான் நமக்கு சிக்கல் அதிகமாயிடுச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவனை ஹேண்டில் பண்ணணும். குட் மூவ். நீ ஆடுமா? ஐயா காபியா? அப்படி வை. சூடா குடிச்சாத்தான் ராஜாவை மடக்க யோஜனை வரும். அப்பா, இந்த ராணி இருக்கிற வரைக்கும் என் ராஜாவை அசைக்க முடியாது. அப்படியா? நான் நினைச்ச இடத்திலேயே ராணிய நகத்தை வைக்கிறேன் பார்.
ராத்திரி டிஃபன் என்ன போட்டுட்டேன் ஐயா. உஷாவுக்கு பிடிச்சதே செய். அப்பாவுக்கு பிடிச்சதே பண்ணிடு. அப்ப சப்பாத்தியே போட்டுறேன். நில்லை. அப்பா நினைச்சது அவுட். நீ பூரி பண்ணு. என்னம்மா என் வழியில வர்ற மாதிரி வந்து உன் வழியிலேயே போயிட்டியா? நல்லா மாட்டிக்கிட்ட. செக் அண்ட் மேட். கொஞ்சம் ஏமாந்துட்டேன்பா. என்ன இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு. நீ ஏமாறாம இருக்கணும்னா நான் தான் கவனமா இருக்கணும். கவனமா இருங்க. கண்டிப்பா இருந்துறாதீங்கப்பா. நல்லதை தேடி பிடிக்கணும்னா சில நேரம் கண்டிப்பா தான் இருக்கணும். எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்கிறதுல நீங்க தடையா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இளம் வயசுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா அனுபவம் தான் நல்லதை தேடி பிடிக்கும். அப்பா, கை காட்டி மரம் பாதியை தான் காட்டும், வழித்துணைக்கு வராது. ஆஹா. பாதை தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு பெண் தனியா பயணம் போக கூடாதுமா. இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா. இன்னும் தாலிய பொண்ணு கழுத்துலதான் கட்டுறாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடலான்னு பாக்குறேன். நான் இந்த ராமநாதனுடைய ஒரே மகள். என் எண்ணத்தை மீறி நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். Daddy, to tell you frankly, You love me now and later the husband I choose for you, okay? என்ன டல் அடிக்கிற? அப்பாவை நினைச்சாதான். இந்த ஆனந்தம் நினைச்சுக்க அபாரமான சுறுசுறுப்பு வரும். விளையாடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குனது அப்பா பாத்துட்டாரு. அடடே, பாத்துட்டாரா? ஏதாவது கேட்டாரா? இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? சொல்ல மாட்டே. சரியான கல்லூரி மங்க குடும்பம் பாச்சே. ஒருவேளை நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா? சரி, எந்த அப்பன் தெரிவிக்கல? அவர் எதிர்ப்பு தெரிவிச்சானா பதிலுக்கு நீ உன் எதிர்ப்பு தெரிவிச்சிட வேண்டியதானே? அவர் இஷ்டப்படி நடக்கலனா ஒரு செல்லாத காசு கூட கிடைக்காது. ஏய், உன் காசுக்காக நான் காதலிச்சேன் அட்டி. உங்க அப்பா காசு இல்லாமலே உன்னை என்னால காப்பாற்ற முடியும், தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பா என்ன அவர் தாத்தாவே தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி, கொஞ்ச நேரம் தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா இதெல்லாம் பேசாம கொஞ்சம் இளமையா ஏதாவது பேசுவோமா? சரி, தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன். இந்த தங்கச்சியை தூக்கி போடும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்பேன். சரி, கோச்சுப்பியா? உனக்கு தான் தங்கச்சியே கிடையாது. அப்புறம் சார் சார், சூடான சுண்டல் சார். கிழிஞ்சது போ. இப்ப நான் உன்னை கூப்பிட்டேனா? காலையில இருந்து வியாபாரமே அவ்வளவு சார், கொஞ்சம் வாங்குங்க சார். ஏன்டா என் காதல கெடுத்தது இல்லாம காலையில செஞ்ச சுண்டல் வைக்கிற எனக்கு? நல்ல சுண்டல் சார், சாப்பிட்டு பாருங்க. சரி சரி, வாங்க. அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லலையே? ரேணுகா. ஸ்வீட் நேம். மிஸ் ரேணுகா, உங்களை இங்க யாரும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி. பச்சை தண்ணில இருந்து பலகாரம் வரல இங்க நான் தான் தயார் பண்றேன். வேலைக்காரங்க கூட வச்சுக்கல. அதனால நீங்க சீக்கிரம் புறப்படுறது நல்லது. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா? இன்னும் என் காதலி தப்பா நினைச்சுக்குவேன். ஓ, லக்கி கேர்ள். ரொம்ப நாள் பழக்கமோ? சச்சா, 4 நாளைக்கு முன்னாடியே கண்ணால பேசிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் மனசு பேச ஆரம்பிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ரொம்ப ஓபனா இருக்கீங்களே. மத்தவங்களும் அதே மாதிரி ஓபனா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் இந்த பட்டனை கழட்டுறீங்களா? மேடம், நான் ஓபனா இருக்கணும்னு சொன்னது மனச. புரியுது. அந்த மோடங்கிட்ட இருந்து தப்பிச்ச போது கை கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதனாலதான் உங்களை கழட்ட சொல்றேன். அது சரி, இப்ப இதையும் கழட்டிட்டா வீட்டுல ரொம்ப தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நோனா, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் சொல்லாம திடீர்னு பயமுறுத்திட்டீங்களே. கொஞ்சம் இங்கே இருங்க, வரேன். மிஸ் ரேணுகா, இந்தாங்க. Thank you. மாடியில ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க
நீங்க பீரோல இருந்து சின்ன பெட்டி வரல எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல வேற ஷர்ட் தேடினீங்களே, அதைத்தான் சொன்னேன். எல்லா ஷர்ட்டையும் லாண்ட்ரிக்கு போட்டேன். ஆமாமா, இந்த கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கு, அதனால தான் தேடினேன். சொல்றேன், சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை. என்ன சொல்லுங்க? சக்கரை போட மறந்துட்டீங்க. ஓ, ஐம் சாரி. இத வந்துட்டேன். சக்கரை போட்டதாதான் எனக்கு ஞாபகம். ரேணுகா, 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 ரேணுகா. ஆனந்தா, ஆனந்தா. அடடே, இங்கதான் நிக்கிறியா? போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் தானே ஆனந்தா. நானும் விதவிதமான வேஷங்கள்ல ஊரு பூரா அலசுன்னு அலசி பார்த்துட்டேன். ஒரு பய கூட சிக்க மாட்டேன்ட்டான். செவனேன்னு வந்துட்டேன். அது சரி, வம்பு சாவடிக்கு உனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? வம்பு கிடைச்சிருக்கு. ஆனா அது சாவடிக்கு வருமா வராதாங்கிறது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை தர. நான் ஏன் கண்ணை சொல்லல, உள்ள ஒருத்தி படுத்திருக்கா. படுத்திருக்காளா? வா வா. இந்த பொண்ணுதான் அன்னைக்கு பேரோடு கோயில் பக்கத்தில் நின்னுக்கிட்டு இருந்தா. நிச்சயமா. வேதகிரி, அந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. வா. எதுக்கு? ஐயோ, இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள கலம் போட்டா. ஐயோ, உள்ள இருக்கா? வாடா அறிவு கெட்டவனே. எங்க போயிருப்பான்? உங்களை ஏமாத்திட்டு போட்டாளடா. இல்லையா? அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொன்ன. அவ கதவையே திறந்துட்டு போயிட்டாளாடா. எங்க போயிட போறா? இந்த விட்டு பிடிக்கிற பழக்கம் எனக்கு வராது. புட்டிச்சா குரங்கு புட்டித்தான். பேச்ச மாத்தாத. சாவி இல்லாம எப்படி உள்ள இருந்த? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இந்த பாருங்க பின். ஓ, திருட்டு உனக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே எனக்கு அவசியம் இல்ல. அதானே, நீ எதை கேட்டனாலும் நான் கொடுத்துருப்பேனே. இருக்கிறதே சொல்ல மாட்டீங்க, கேக்குறதையா கொடுக்க போறீங்க? என்ன சொல்ற? அந்த ஆதாரம் அத ஒப்படைக்கலனா உங்களை உயிரோட பார்க்க முடியாதுன்னு போன் வந்தது. வாசல் பக்கமா வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்ல பக்கமா வரானுங்க. எந்த பக்கமா வந்தா நமக்கு என்ன? அது தலையை சுத்தி தூக்கி போட்டுருங்களேன். அதனாலதான் தலைக்கே காயம் வந்தது. இது அவங்க செஞ்ச உபாயம் தான். பாத்தீங்களா? அதுக்காக தான் சொல்றேன், இந்த விவகாரமே வேண்டாம். சமூக விரோதிகளை காட்டி கொடுக்காதவங்களுக்கு பேரு தேச துரோகி. உஷா கண்ணு. அப்புறம் உங்க இஷ்டம். விடுங்க. ஏய் உஷா, ஏய் உஷா. ராமநாதன் ஹியர். உஷா உங்களுடைய ஒரே பொண்ணுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படும். பாவம், நீ 9 பெண்ணை பெத்தவன் போல் இருக்கு. யாரு பாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க பொண்ணை எவ்வளவு காலம் பாதுகாக்க போறீங்கிறதா முக்கியம். இடியட். என் பெண்ணை பத்தி பேச நீ யார்? மிஸ்டர் ராமநாதன், உங்க பொண்ணு அந்த பத்திரிக்காரனோட சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் ஆபத்து உங்க பொண்ணை சுத்திக்கிட்டே இருக்கும், தெரியுமா? யாரா நீ? தேவையானதை பேசுவோம். உங்க பொண்ணு உயிர் மேல அக்கறை இருந்தா ஆனந்தோட பேர விடாம பாத்துக்கணும். இல்லன்னா பொண்ணை மறந்து நிம்மதியா தூங்குங்க. என்னம்மா வாசல்லே உட்காந்துட்டு ஏர்பென் கிடைக்கலையா? உங்க அனுமதி இல்லாம உள்ள போக கூடாதுன்னு தான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். அடடா, என்ன நல்ல புத்தி. இது என்ன கையில பெட்டி? உங்களை காதலிக்கிற விஷயமா அப்பாவோட மோதல். அவருக்கு டாட்டா சொல்லிட்டு 4 புடவை, 4 ஜாக்கெட், இந்த பவழமணி, பாக்கி மேல உள்ள நகைங்களோட வந்துட்டேன்.
பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு அந்த கிழவன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டா? உங்களை ஒண்ணும் அசிச்சுக்க முடியாது, நான் தான் மேஜராச்சே. அடாடாடா. ஆமா, என்ன சொன்னீங்க? கிழவனா? என்ன எங்க அப்பாவோட நான் சண்டை போட்டிருக்கேங்கிறதுக்கு அவரை கிழவன் சொன்னீங்க, எனக்கு கோவம் வரும். ஆமா, ஆஹாஹாஹா. இப்ப நீ சொன்னதை அப்படியே ஒரு டேப் ரெக்கார்டர்ல எடுத்து அதை அந்த இளைஞருக்கு அனுப்பிச்சுன்னா பூரிச்சு போயிடுவாரு. யார் அந்த இளைஞரு? அதான் உங்க அப்பா தான் சொன்னேன். உங்களை மாதிரி கிண்டல் பிடிச்ச மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. என்னோட வாசகர்கள் கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, எது வலது கால்? கிழிஞ்சது போ. தந்த கால் போட்டதுக்கு அப்புறம் அந்த காலை பத்தி நினைப்பா. நீ முதல்ல உள்ளவா. ஆனந்த், என்ன உஷா, என்ன தூங்கலையா? நீங்க பக்கத்துல இல்லாத போதே தூக்கம் வராது, இருக்கும் போதா வந்துரும். கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். அதனாலதான் அந்த கிணத்துல குதிச்சு ஆசை தீர குளிக்கணும்னு வந்திருக்கேன். நேரங்கெட்ட நேரத்துல குளிச்சா ஜுரம் வரும். ஜன்னியே வந்தாலும் சரி, குளிச்சுதான் ஆகணும். எனக்கு மட்டும் அந்த துடிப்பு இல்லைன்னு நினைக்கிறியா? இருந்தா இப்படிதான் எழுதிட்டு இருப்பீங்களா? பைத்தியம் பைத்தியம். கடன் வாங்கி சாப்பிடறதுக்கும் சம்பாதிச்சு சாப்பிடறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? கடன் வாங்கி சாப்பிட்டா ஒரு பயம் இருக்கும், சம்பாதிச்சு சாப்பிட்டா திருப்தி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படுற உறவும் கடன் வாங்கி சாப்பிட மாட்டான். கெட்டிக்கார பொண்ணு புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். வெக்கத்தை விட்டு ஒண்ணு சொல்லட்டுமா? அது வேற இருக்கா உனக்கு? சொல்லு. உங்க நினைப்புலதான் தூக்கம் வரல, அனுப்புலயாவது வருதான்னு பாக்கலாம். உஷா, இத்தனை நாளா உன் தூக்கம் கெட்டது கெட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு நாளும் சேர்ந்து கெட்டுட்டா என்ன கெட்டு போச்சு? உங்க வைராக்கியத்தை நினைக்கும் போது ஒரு பக்கம் எரிச்சலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என் வருங்கால கணவருக்கு எவ்வளவு வைராக்கியம். அப்ப அந்த சந்தோஷத்தோட நீ போ. எங்க? உன் ரூமுக்கு. ஐயோ, ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு உங்க கையில இருக்கிற பெண்ணாவது பிறந்திருக்கலாம். சும்மா அடுக்கு மொழியெல்லாம் பேச மனசு கெடுக்காத. நல்ல பொண்ணு ரூமுக்கு போ. இருட்டினதுக்கு அப்புறம் சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே தைரியமா சுத்தலாம், பகிரங்கமா சந்திக்கலாம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. உஷா, என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து. இப்ப கூட மனசை மாத்திக்கலாம். என்ன இப்படி அடிக்கிறாரு? கராத்தே கத்துக்க வந்தீங்க, காதலிக்க கத்துக்கிட்டீங்க. எதுக்கு வரோமோ அதை கத்து கொடுக்க மாட்டாரு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். கொஞ்சம் ஏத்தி விடுங்க மாஸ்டர். இப்ப பொண்ணு விட புள்ள விட ரெண்டுமே நீங்க தான். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனந்த், உங்க ரெண்டு பேருக்கு எந்த சமயத்துல உதவி செய்ய நான் இருக்கேன். தைரியமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். டேய், இவர்கிட்ட விட்டு போறியா? இருந்து வாங்கி கட்டிட்டு வா. எங்க? நாம போலாமா? வெயிட் 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 வெயிட். எங்கடா போயிருந்த நீ? எல்போர்டு. இது எதுக்குடா? வாழ்க்கையில முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இத மாட்டி விட்டனா ரோட்ல ஒரு பய குறுக்க நிக்க மாட்டா, ஃப்ரீயா போயிடலாம். எனக்கு எதுக்குடா மாலை? உன் கையில பூ மாலையை கொடுத்து பழமொழி சரியான பாக்கதான். கல்யாணம் உனக்கு, மாலை எனக்கா? விஷ்ணு, விஷ்ணு, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். லாவண்யா உங்களை பாக்கணும்னு வர சொன்னாங்க. நீங்க யாரு? அங்க வந்தா புரியும். பயங்கர சஸ்பென்ஸா? சரி சரி. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுப்பா. என்ன நிம்மதி? இவ்வளவு நாளும் கற்பனையில தான் உங்களோட குடும்பம் நடத்தி கனவுல புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதானே அது நடக்க போகுது. அப்படியே சரி. உன் கனவுல நான் என்னென்ன செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. அதெல்லாம் இப்பவும் செஞ்சிடறேன். வெக்கம் கூட வருமா உனக்கு? இது இருக்கா உன் கனவுல? இது சார் போஸ்ட். யாரா அவன் கரடி? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க ஒரு பையன் வந்து தொந்தரவு பண்ண முடியாது. ஒரு பய வர சான்ஸ் இருக்கு. யாரு? நமக்கு பிறக்க போற பையன். ரூம் பாய். வர மாட்டானே. டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு தொங்க விட்டானே. ஐயோ, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. காத்தே வராது. வேணா ஜன்னலை திறந்து விட்டுறேன், காத்தாவது வரும். திறந்து விட்டுமா?
என்னங்க இது? எனக்கு என்னமோ அந்த ரெட் லைட்டை பார்த்தா பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீ சும்மா இரு. சார் குட் மார்னிங் சார். சாரி, சில்லற இல்லப்பா. அது இல்ல சார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் முடிய இன்னும் 8 மணி நேரம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது? இங்கேயே தங்கலாம். இங்கே வா. என்ன உலகம் உருண்டேன்னு தெரியாதா உனக்கு? இந்த நெருக்கடியான நிலைமையில கூட கிண்டல. கிண்டல் இல்ல, கொஞ்சம் தள்ளு. உஷா கண்ணு, ஆபத்து எங்க போனாலும் நம்மள துரத்திட்டு வருது. அதை இங்கேயே உட்கார்ந்து நிம்மதியா சந்திச்சிருவோமே. நீங்களா ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களே? நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போற? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணு. ஒரு 4-5 போலீஸ்காரங்களை படுக்கையை சுத்தி நிறுத்திட்டு சர்ச் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம். என்ன ஆனந்த், இன்னும் தூங்கலையா? இல்ல, இத்தனை நாளும் தனியா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப உன் கூட சேர்ந்து தூங்கலாமேன்னு காத்துக்கிட்டு. கிணத்து தண்ணியா ஆத்து வெள்ளம் எங்கேயும் கொண்டு போயிடாது. பெட்ஷீட் இருக்கு, போத்தீங்க, தலகாணி இருக்கு, கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. அடிப்பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக லோலோன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்படி காலம் வர்றியா நீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜன்னியே வந்தாலும் பரவாயில்ல, நான் குளிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சியே. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இப்ப வர வைக்கிறேன். தப்பிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கியா ஆனந்த்? அந்த ஆதாரம் என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையில இருக்கு. ஓ, இவ்வளவு திமிரா உனக்கு? வேற எல்லாம் காலையில பேசிக்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் நைட். சாரி. யாரோ ராங் நம்பர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஜஸ்ட் a minute. ஆனந்த் பேசுறான், உடனே அவனுக்கு வர சொல்லு. ஹலோ ஆனந்த், நான் விஷ்ணு பேசுறேன். ஆமா, இன்னைக்கு லாவண்யா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, அப்போ பார்ட்டி தராளாம். நம்ம 2 பேரையும் வர சொல்லி இருக்கா. அப்படியா? எந்த இடத்துல? அது வந்து நம்ம பாரிஸ் ஹோட்டல்ல. அது நீ கூட ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டியே. வந்துட்டீன்னா நமக்கு நல்ல சான்ஸ். வந்துடுறியா? சரி சார், நான் வரேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹலோ ஆனந்த், வாடா வா. லெட்ஸ் கோ. என்ன ஆனந்த் அங்கே நின்னுட்ட? கம் இன். இது வந்து ஹலோ ஆனந்த். ஓ, உனக்கு ரேணுகாவை முன்னமே தெரியுமா? கொஞ்ச நேரம் பழகினாலும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. ஆமா, எனக்கு ரேணுகாவை லாவண்யா மூலமா தான் தெரியும்.
அவங்க 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். ஓ, லாவண்யா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் சொன்னதையே தான் நானும் சொல்றேன். 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். இன்னைக்கு ரேணுகாவுக்கு பிறந்த நாள். ஓ, ஐயா, தெரிஞ்சிருந்தா ஏதாவது பரிசு கொண்டு வந்திருப்பேனே. என் பிறந்த நாள் பரிசா? நீங்களே வந்திருக்கீங்களே. தேங்க்யூ. ஆமா, லாவண்யா உயிர் சிநேகிதி அப்படின்னு சொன்னீங்க. ஐ டோன்ட் see her anywhere. எங்க அது அவ இங்க மேலதான் இருப்பா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் லாவண்யா பார்த்து வரேன். கேரி ஆன். வாங்க, கம் ஆன். இங்க என்ன சந்திப்பீங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா? எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடக்குது. போக போக பாருங்களே, இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ரேணுகா, யாராவது இன்னும் வரணுமான்னு கொஞ்சம் பாரு. முக்கியமான விருந்தாளி தான் வந்தாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. பரிமாறுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறோமே. எத்தனை பேர் வந்தாலும் திருப்பி பரிமாற நானும் தயாரா இருக்கேன். ஓ, கொஞ்ச நேரத்துல அதையும் பார்க்கத்தானே போறோம். பாப்போம். நீ சொன்னபடி ஆனந்த குணந்து ரேணுகா கிட்ட சேர்த்தாச்சு. வெரி குட் விஷ்ணு. உன்னுடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. எனக்கு லாவண்யா தான் தேவை. எனக்கு ஆனந்த தேவையில்லை, அவங்கிட்ட இருக்கிற ஆதாரம் தான் தேவை. இன்னும் நான் என்ன செய்யணும்? லாவண்யா பதிவு பண்ணின டேப்பை எல்லாம் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஆனந்த் அபகரிச்சு வச்சிருக்கிற ஆதாரத்தை நீதான் என்கிட்ட கொண்டு வந்து தரணும். முயற்சி பண்றேன். முடியலன்னா உனக்கு நான் இதே பதில் தான் சொல்ல வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்க. விஷ்ணு, ஆனந்த், புறப்படலாமா? இதை விட்டு வெளியேற ஒரே ஒரு வழியை தவிர பாக்கி எல்லா வழிகளுமே மூடப்பட்டிருக்கு. அந்த ஒரே வழி அது உனக்கு தான் தெரியும். நீ என்ன சொல்ற? ஆனந்த், இந்த கூட்டத்துக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்துரு. அதுதான் நீ வெளியேற ஒரே வழி. புரியுது விஷயம். இப்ப எல்லாமே புரியுது. இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கையுள்ள நண்பனா இருந்த நீ இப்ப எதுக்காக எனக்கு எதிரியா மாறணும்னு நினைக்கிறேன். எதுக்காகவோ இல்ல ஆனந்த், என் லாவண்யாவுக்கா. ஏன், அவளுக்கு என்ன? என்னென்ன ஆபத்துகள் உண்டோ அத்தனையும் வந்திருக்கு. விளையாட்டா நாங்க உனக்கு கொடுத்த தகவல்கள் அத்தனைக்கும் இப்ப தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனந்த், அவளை காப்பாத்து பிளீஸ். ஆனந்த், நீ நினைச்சா உன்னால முடியும். come on. ஏன் மௌனமா இருக்க? Well, I'm sorry Vishnu, I'm helpless. ஆனந்த், இந்த கூட்டம் விரும்புற பொருள் என் கையை விட்டு போயிடுச்சு. நோ, நீ போய் சொல்ற. உன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் நானும் லாவண்யாவும் செத்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க. உன்னோட சுயநலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் சட்டமும் நீதியை செத்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நீதான் வந்திருக்க. I say, ஆனந்த் ப்ளீஸ், லாவண்யா இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன இந்த வலையில சிக்க வச்சதுல இருந்தே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். Well, I'm sorry my friend. இது காலம் கடந்த முயற்சி. I see. ஓகே, இனிமே உங்ககிட்ட கெஞ்சியோ அதட்டியோ காரியத்தை சாதிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நீ சிந்த போற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் கண்டிப்பா நீதான் பொறுப்பு. விஷ்ணு,